சார் இது ஒரு நிமிஷம் கொடுங்க. சார் ஆமாம், நீங்கள் எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இது என் காரு, ஃப்ரெண்டு வரேன், நான் வெயிட் பண்ணுறேன். ஏன் சார் இவ்வளோ வெயில நின்றுட்டு இருக்கீங்க? எதிர்க்க தான் நம்ம ஷாப். வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சார். பரவாயில்ல சார், வாங்க வந்து கொஞ்சம் பரவாயில்ல இருக்கட்டும் சார். பரவாயில்ல வாங்க சார். சார் வாங்க உள்ள. சரி கிடையாது. ஆமாம் சார். சார் ஃபஸ்ட்டு உட்காருங்க சார். ஒரு நிமிஷம் தண்ணி குடிக்கிறீங்களா? இருக்கிறது எல்லாமே சாப்பிட்ற பொருள் தானா? ஆமாம் சார். நீங்கள் பேக்கேஜ் ஐட்டம்லாம் சாப்பிடுவீங்களா? இல்லையே, நான் சாப்பிட்டது இல்லையே. சார் ஒரு நிமிஷம். இது சிக்கன் தான் சார். உங்கள் கண்ணில் ஏதோ தூசு பட்டிருக்குங்க. இல்லைங்க சார், டிஷ்யூஸ் கொஞ்சம். டேய் மச்சான், என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஏன் இன்ஸ்டா ட்ரெண்டிங்கே நீ தான் மச்சான். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆமா, இங்க பாரு. இன்னைக்கு காலையில் நான் ஷாப்க்கு வரப்போ கீழே ஒரு நபரை பார்த்தேன். அடிக்கிற வெயிலில் பாவமாக நின்று கார் துடைச்சிட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லி நம்ம ஷாப்புக்குள்ளே கூப்பிட்டு வந்த உடனே அவர் பார்த்ததுலேயே தெரிஞ்சிச்சு அவர் இப்போ தான் முதல் தடவையாக ஏசின்றதையே பார்க்குறாரு, அதை ஃபீல் பண்ணுறாருன்னு. நானும் கூப்பிட்டேன், உட்கார வச்சேன், தண்ணி கொடுத்தேன், குடிச்சாரு. பொதுவாக ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்களான்னு. அதுக்கு அவர் சொன்ன பதிலை நீங்களே பாருங்களேன். இல்லையே, நான் சாப்பிட்டது இல்லையே. அவர் சொன்ன பதிலை கேட்டோன்னே மனசே ஒரு மாதிரி உறைஞ்சி போயிடுச்சு. சரி இப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஆனால் அதுக்கு அவர் சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுன்னு சொன்னார். உடனே நம்மளோட ஓன் ப்ராடக்ட் சிக்கன் எடுத்து கெபாப் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு உடனே அவர் கட்டெரும்பு கடிச்ச மாதிரி எந்திரிச்சு எனக்கு நன்றி சொல்லிட்டு கண் கலங்கி இங்கேருந்து வெளியில் போயிட்டார். நீங்களும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம். நன்றி, வணக்கம். मटन कुस्कावा